ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இங்கே முதல் தடவை அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இங்கே வாங்க முடியும். இப்போ 1 ஸ்கொயர் ஃபீட்டா எனக்கு புரியல. இங்கே மொத்தமே ஒரு 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே பில்டிங் கட்டியிருக்கோம். அதில் 1 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்க முடியுமாண்ணா? கண்டிப்பாக வாங்க முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடிஞ்சவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. பட் 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடிஞ்சவங்க வாங்குறாங்க. பட் எனக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியலையே அப்படின்னு வேக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாங்கள் இங்கே 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பண்ணும்போது நம்ம யூனிக் கான்செப்டை இங்கே எப்படி கொண்டு வரோம்னா, ஃபர்ஸ்ட்டாக சென்னையில் அறிமுகப்படுத்துகிறோம். 5 FOS வாங்குங்க, 1 UDS ஃப்ரீயாக தரும். அது வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பேஸ் வாங்குறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு நிலமை கொடுத்துட்றோம். கொஞ்சம் இதில் எனக்கு 1 ஸ்கொயர் கூட என்னால் வாங்க முடியலப்பா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, 1 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஸ் கொடுக்குது, 1 ஸ்கொயர் ஃபீட் நிலம் கொடுக்குது. அது வந்து அலாட்மெண்ட்டாக கொடுக்குறோம். எல்லாம் பண்ணுறப்பா, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்கொயர் ஃபீட்டு இடம், 1 ஸ்கொயர் ஃபீட்டு நிலம் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. இடம் வந்து எங்ககிட்ட கண்ட்ரோலில் கொடுக்குறீங்க. கண்ட்ரோலில் எப்படி கொடுக்குறீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நான் வாடகைக்கு எடுக்கிறோம், ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். இதுக்கு ரெகுலராக இன்கம் வருமா அப்படின்னா, நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வாடகை தரோம். யூடிஎஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 100% இடம், அது 30% யூடிஎஸ், 20% யூடிஎஸ், 40%. நோ, நான் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் 1 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துட்றேன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னேரி ஜிம்கானா கிளப்ல இருக்கோம். ஒரு பிரபலமான ஒரு இடத்துல வந்து திரு தேவகுமார் சார் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லேண்டை வந்து பிரிக்கப்படாத பங்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வராரு. அதுவும் ஏழை மக்களும் வாங்கணும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கு. ஸோ இதை குறித்து அவர் மேலும் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாரு. இப்போ நாங்க இருக்க இந்த ஜிம்கானா கிளப்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. இதை குறித்து அவர் நிறைய தகவலை சொல்ல போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக மேடம், இந்த இடம் பேர் பொன்னேரி ஜிம்கானா கிளப். ஆக்சுவலாக ஹரித் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா வரும். இதில் இங்கே 18 மாடி கொண்ட பில்டிங் இருக்குது. இந்த 18 மாடி பில்டிங்கும் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக நம்ம கட்டியிருக்கோம். எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு. அதில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 696 700 ஸ்கொயர் ஃபீட்டு ஆரம்பித்து ஃபுல் பில்டிங்குமே அப்படி தான் இருக்குது. ஒரு ஃப்ளோரையும் ஒரு 11 ரூம்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு ரிட்டர்ன் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிட்டிலேருந்து பொன்னேரி எவ்வளோ தூரம்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 30 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் நான் எதுக்கு இங்கே வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டியில் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு மேலே வாடகை வரது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மினிமம் 25,000 ரூபாய் வாடகை வர அளவுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாடியூலில் இந்த பில்டிங் கட்டியிருக்கு. இங்கே ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு. உள்ளே வந்து சோஃபாலேருந்து கட்டிலேருந்து பெட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜு எல்லா ஐட்டமும் நான் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். நான் வந்து ஸ்டே பண்ண முடியுமா, நான் வாங்குறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்களும் வரலாம், ஸ்டே பண்ணலாம். பட் முன்னாடி நீங்கள் புக்கிங் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம்.
மற்ற நாளில் வந்து என்னப்பா பண்ணோம் அப்படின்னா, மற்ற நாட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு மற்றவங்களுக்கு ரெண்ட்டு போகும். அந்த ரெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு வரும். இது வந்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த துபாயில் ஒரு கான்செப்ட் ஃபேமஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் கான்செப்ட் வந்து துபாய் ஃபேமஸ். அந்த யூஎஸில் ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம இந்தியாவில் அது அளவுக்கு டச் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை, ஃபஸ்ட்டு புரியாது, ரெண்டாவது மெனக்கெட்ட வேலை. அது புரிய வைக்கிறது கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் புரிஞ்சவங்களுக்கு லாபம். புரிஞ்சவங்களுக்கு லாபம்னா செய்கிறவங்களுக்கு லாபம் கிடையாது. எப்போதுமே ஒரு சைடுக்கு லாபம்னா ஒன்று சைடுக்கு லாபம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து மியூச்சுவலாக 2 பேருமே லாபம் அடையணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இங்கே முதல் தடவை அறிமுகப்படுத்துகிறோம். ஈவன் நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இங்கே வாங்க முடியும். இப்போ 1 ஸ்கொயர் ஃபீட்டா எனக்கு புரியலையே, இங்கே மொத்தமே ஒரு 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே பில்டிங் கட்டியிருக்கோம். அதில் 1 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்க முடியுமாண்ணா? கண்டிப்பாக வாங்க முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடிஞ்சவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. பட் 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடிஞ்சவங்க வாங்குறாங்க. பட் எனக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியலையே அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாங்கள் இங்கே 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது என்ன கான்செப்டில் பண்ணி கொடுக்குறோம்னா, அதுதான் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப். ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பண்ணும்போது நம்ம யூனிக் கான்செப்டாக இங்கே எப்படி கொண்டு வரோம்னா, ஃபஸ்ட்டாக சென்னையில் அறிமுகப்படுத்துகிறோம் யூடிஎஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அண்டியோட ஷேர் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதில் வந்து என்ன கொடுப்பாங்க, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூடிஎஸ் கொடுப்பாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து வாங்குறாங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தருவாங்க. அது ஒரு 20% கிட்ட யூடிஎஸ் தருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, 5 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஸ்பேஸ் யூடிஎஸ் ஸ்கொயர்ன்றதை நான் எப்படி சொல்லுவேன்னா, யூடிஎஸ்ன்றது அன்டிவைடட் ஸ்பேஸ்னு சொல்லலாம், அன்டிவைடட் ஷேர்னு சொல்லலாம். அன்டிவைடட் ஸ்பேஸ் வந்து கட்டப்பட்ட இடத்துல சொல்கிறோம், அன்டிவைடட் ஷேர்ன்றதை வந்து நிலத்தில் கொடுக்குறோம். ஸோ இடம் ப்ளஸ் நிலம். இடத்துல வந்து ஸ்பேஸு, அன்டிவைடட் ஸ்பேஸு. அதுவும் ஒன்று அன்டிவைடட், ரெண்டுமே யூடிஎஸ்ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ஸ்பேஸ் FOS 5 FOS வாங்குங்க, ஒரு யூடிஎஸ் ஃப்ரீயாக தரும். அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதுக்கு வேல்யூ போடல. ஆனால் இது வாங்குறவங்களுக்கு அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். சரிப்பா, காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறேன். இந்த 5 யூடிஎஸ் வாங்கினோமே எனக்கு என்னப்பா யூஸு, FOS வாங்கினோமே என்னப்பா யூஸ்னா, இது ஒரு ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ஸ்பேஸாகவே வச்சுப்போம். அதுக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பேஸ் வாங்குறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு நிலமை கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு டைம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு 1 ஸ்கொயர் கூட என்னால் வாங்க முடியலையப்பா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, 1 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஸ் கொடுக்குது, 1 ஸ்கொயர் ஃபீட் நிலம் கொடுக்குது. அது வந்து அலாட்மெண்ட்டாக கொடுக்குறோம். அதை நான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணி கொடுக்குறோம். எங்கள் சார்ஜில் பண்ணோன்னா நீங்கள் மினிமம் 100 நிலம் ஸ்கொயர் ஃபீட் நிலம் வாங்கணும். அப்போ 100 ஸ்கொயர் ஃபீட் நிலம் வாங்கணும்னா 500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் ஆகணும். ஏன்னா 5:1 ரேஷியோவில் கொடுக்குறோம். இல்லைங்க எனக்கு 1 போதுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பதிவு பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் வாங்கினீங்கன்னா ஒரு யூடிஎஸ் ஷேர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃப்ரீ தரோம். எப்படி ஃப்ரீயாக பண்ணி தரோம்னா, 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த 1 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நீங்கள் சார்ஜஸ் வாங்கணும், உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி தரோம். சரி, இது எல்லாம் பண்ணுறப்பா, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்கொயர் ஃபீட் இடம், 1 ஸ்கொயர் ஃபீட் நிலம் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. இடம் வந்து எங்ககிட்ட கண்ட்ரோலில் கொடுக்குறீங்க. கண்ட்ரோலில் எப்படி கொடுக்குறீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நான் வாடகைக்கு எடுக்கிறோம், ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். ரெண்ட்டுனா அது வந்து ஒரு 10,000 ரூபா லிமிட் விற்கிறோன்னு வச்சுங்களேன். இது ரெண்ட்டு எப்படி கொடுக்குறோம்னா, ஒரு மாதத்துக்கு 50 ரூபா ரெண்ட்டு கொடுக்குறோம். இப்போ ஒரு மாதமும் உங்களுக்கு 50 ரூபா வந்துகிட்டே இருக்கும். முதல் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துட்டே வரும். ஒரு மாதமும் உங்களுக்கு 50 ரூபா 3 வருஷத்துக்கு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் படி போட்டோம்னா சாதாரணமாக ஒரு டெனண்ட்டுன்னு வந்தால் ரெண்டல் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் ஓனர், நாங்கள் 20 மாதம் ரெண்டல் அட்வான்ஸ் உங்களுக்கு தரோம். அப்படின்னா எவ்வளோ வரும்? 50 × 20 போட்டோம்னா 1000 ரூபாய். இட் ஈக்குவல்ஸ் டு 10%. அந்த 10,000 ரூபாயில் ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துரும். அப்போ உங்கள் காசுங்க நீங்கள் 9,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். அவனா ரெண்டல் அட்வான்ஸாக தான் கொடுக்குறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு வாடகை கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்து அதிகப்படியான வாடகை ஏரியாவில் ஃபுல்லாக கம்பெனிஸ் இருக்குது, கார்பரேட்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு வாடகை கொடுக்குறோம். இங்கே வந்து டிமாண்டும் நிறைய. ஸோ கண்டிப்பாக எங்களால் வாடகை கொடுக்க முடியும். இந்த அறிவிப்பு வந்து 18th ஃப்ளோரில் 18வது மாடியில் எனக்கு கிடைக்குமாப்பா ஒரு டைம்னா கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் புக்கிங் வராங்களோ அவங்களாம் நம்ம பண்ணித்தரோம். இது ஒன்று.
பிறகு நானே வந்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து, ஏன்னா ரூம்ஸ் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக கொடுக்கலாம். 3 வருஷம் கழிச்சு இது வந்து அப்ரிசியேஷன் வரும். நீங்கள் நிலம் வாங்கியிருக்கீங்க, இடம் வாங்கியிருக்கீங்க, நிலத்துக்கு உண்டான அப்ரிசியேஷன் கொடுக்குறோம், இடத்துக்கு உண்டான வாடகை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். 1 ஸ்கொயர் ஃபீட் கான்செப்டை தமிழ்நாட்டில் முதல் முகம் அறிமுகம். இதில் வந்து 5 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டோம். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் தலைவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக 1 ஸ்கொயர் ஃபீட்டு ஒருத்தருக்கும் உண்டு ஒரு ஆதார் கார்டு. அதுக்கு செகண்டரி 5க்கு 1 கொடுக்குறோம். எக்ஸ்ட்ராவாக வேணும்னா 5 யூடிஎஸ் ஸ்பேஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கண்டிப்பாக தரோம். அப்புறமா 50 வாங்கினா 10 தரோம், 500 வாங்கினா 100 தரோம். ஸோ 100 வரும்போது கண்டிப்பாக எங்கள் செலவுலேயே உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ஏரியாவில் அரிக்கம்ஸ் ஏரியாவில் எனக்கு யூடிஎஸ் 100 ஸ்கொயர் ஃபீட் பதிவு பண்ணி கொடுப்பான்னா 500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வாங்கினா கண்டிப்பாக நாங்கள் 100 பதிவு பண்ணி தரோம். நீங்கள் வந்து இதை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து எனக்கு 50,000 கொடுத்துருக்கேன், எனக்கு வேண்டாம், நான் இன்னொருத்தர் கை மாற்றலாம்னா தாராளமாக மாற்ற முடியும். எங்ககிட்டே சொல்லுங்கள், நாங்கள் மாற்றி தரோம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் கூப்பிட்டுவாங்க, அவங்களுக்கு மாற்றி தரோம். ஒரு சின்ன சார்ஜஸ் வாங்கிட்டு நம்ம மாற்றி தரோம். இதுக்கு ரெகுலராக இன்கம் வருமா அப்படின்னா நாங்கள் நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வாடகை தரோம். ஆனால் நீங்கள் வாடகை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டி வச்சுருந்தா வாடகை வராது, நம்ம பண்ணி தரோம். இதில் 500 100 சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 500 யூடிஎஸ் வாங்குறவங்களுக்கு இந்த பொன்னேரி ஜிம்கானா கிளப்பில் நாங்கள் ஒரு மெம்பர்ஷிப் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தரோம். ஒன்ஸ் இதில் கார் பார்க்கிங்கும் இருக்குது. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் 1000 வாங்க முடியுமாப்பா? கண்டிப்பாக 1000 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸும் நீங்கள் வாங்க. சொல்லிட்டு நான் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ஸ்பேஸை தான் சொல்லிட்டு இருக்கேன். நிலம் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சரி, நான் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டேன்ப்பா, எனக்கு இமீடியட்டாக காசு தேவைப்படுது, நான் 10 ஸ்கொயர் ஃபீட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாண்ணா? பண்ணலாம். எல்லாமே அதாவது ஈஸி ட்ரான்ஸ்ஃபரபிள், அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம்? சரி, 3 வருஷம் கழிச்சு இது விலை ஏறுமா இறங்குமா? இது கேள்விக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு தரோம். கண்டிப்பாக ஏறினா ஏற்றி உங்களுக்கு தான் தரோம். இறங்கினா இன்றைக்கி வரைக்கும் நிலத்தில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் நிலத்தில் போட்டதும் இறங்குனதே கிடையாது, ஏறி தான் இருக்குது. இப்போ கோல்டு நல்லா ரைசிங் வந்துருச்சு. அடுத்த ரைசிங் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பூம் தான். இப்போது நீங்கள் ஸ்பேஸுக்கு வாடகை வருது, நிலமும் கொடுக்குறோம், நிலத்திலோட அப்ரிசியேஷன் நீங்கள் நல்லாவே இருக்குது. ஃபியூச்சர் நல்லாவே இல்லை. மணி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒர்த்து. ஆமாம். உங்களுக்கு இப்போ என்ன டவுட் இருக்குது என்ன கேளுங்க. இல்லை, டவுட்டெல்லாம் இல்லை. நம்ம பேங்க்கில் போட்டோம்னா நம்ம இது பண்ணால் 6 ஆமாம், அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, நம்மளோட ஒரு இதுதான் யூஸ் பண்ணணும். ஆமாம். நீங்கள் இது வந்து நிறைய சோ மெனி வேஸ் ஈஸியாக இருக்குது. ஆமாம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் ஒர்த்தபிள் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ராக்ஷனல் இது கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாம். நிறைய பேருக்கு அது ஃப்ராக்ஷனல் என்ன, ஆமாம், ஓனர்ஷிப்னா என்னன்னு தெரியல. ஒரு சிங்கிள் ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியுன்றதை நான் வாங்கலாம். ஆமாம், 1 ஸ்கொயர் ஃபீட் கான்செப்ட். அதாவது 1 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறவங்களுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொடுக்கல சார். கண்டிப்பாக 1 ஸ்கொயர் ஃபீட்டு நான் ஒரே ஒரு ஸ்பேஸ், அதாவது யூடிஎஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா 100% இடம், அது 30% யூடிஎஸ், 20% யூடிஎஸ், 40%. நோ, நான் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் 1 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துட்றேன். எப்படி கொடுத்துட்றேன்னா 1 ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா எல்லாருக்குமே 1 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் வேணுன்றது எங்கள் மீடியா மார்க்கெட் ஆஃப் வியூன்ற கான்செப்ட். அதுக்கப்புறமா வரக்கூடியது தான் பர்சன்டேஜ் ஷேரிங்கில் வருது. ஆனால் கண்டிப்பாக 1 ஸ்கொயர் ஃபீட் அது இந்த 18 மாடியில் நீங்கள் வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக. நல்லது.